நடிகர் அஜித்குமாரனுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலேருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய அந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவேறி இருக்கிறது. சார், பூ பூவா பூத்திருக்குன்ற ஒரு படத்துல நீங்க ஒரு பாடலுக்கு நடனம் ஆடிருப்பீங்க. அதுல நடனம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் வேற ஏதாவது திரைப்படங்கள்ல நீங்க நடனம் ஆடிருக்கீங்களான்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. பூப்புவா பூத்திருக்கு படத்திலே நான் நடனம் ஆடுவதற்கு எனக்கு பயிற்சி தந்தவர் பிரபுதேவாவுடைய தந்தையான சுந்தரம் மாஸ்டர். அந்த காலகட்டத்தில் பிரபலமான ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தவர் அவர். அதுக்கு முன்னால் சினிமாவில் நடனம் ஆடி எனக்கு பழக்கமே இல்லை. அதனால் அந்த பாடலை ஆடுவதற்கு நான் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக தினமும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் தன்னுடைய உதவியாளரை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் சுந்தரம் மாஸ்டர். என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் தான் என்னுடைய நடன பயிற்சி அப்போது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடனம் ஆடக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. பாஸ் என்ற பாஸ்கரன், டிக்கிலோனா போன்ற பல படங்களில் அதற்கு பின்னாலே நான் நடனம் ஆடி இருக்கிறேன்.